இயேசுவின் கருணினாலும் சிவசக்தியின் கருணினாலும் பேசத் தொடங்குகின்றேன். சித்தர் சீக்ரெட் நேயர்கள் அனைவருக்கும், உலகத் தமிழர்களுக்கும் ஆத்மயோகி அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள். இன்று நமது சேனலில் தலைவலியை பற்றி பேசப்பட்டோம். தலைவலி வர காரணம் என்ன, அதற்கான தீர்வும். தலைவலிகள் 11 வகையான, ஒவ்வொரு தலைவலியும் ஒவ்வொரு விதமான காரணங்களால் வருகின்றன. சில பெண்கள் குளித்து விட்டு வந்தாலே எனக்கு தலைவலி வந்துவிடும் என்று குளிக்க மாட்டார்கள். சிலர் தலை குளிக்க மாட்டார்கள், மாதத்துக்கு 2 முறை குளிப்பவர்கள்லாம் இருக்கிறார்கள். அதே போல் சில பேர் சாப்பிடலாம் தலைவலி வந்துடும், அது ஒரு விதமான தலைவலி. சில பேர் எங்கேயாவது நடந்துட்டு வந்தால் தலைவலி வந்துடும். சில பேருக்கு உயரமான மலை பகுதியை ஏறினால் ஒரு தலைவலி வரும். சிலருக்கு தூக்கம் கெட்டால் தலைவலி வந்துவிடும். சிலருக்கு அதிக காரமான உணவுகளையும் எடுக்கின்ற பொழுது தலைவலி வந்துவிடும். சிலருக்கு அதிகம் குளிர் ஏற்பட்டால் தலைவலி வந்துவிடும். இப்படி 11 விதமான தலைவலிக்கும் சிறந்த மருந்துகள் இருக்கின்றன. அவைகளை பயன்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கு உங்களோட ஆயுசுக்கும் தலைவலி வராது. தலைவலிகள் அனைத்தும் இரைப்பையில் உருவாகின்றன. அதனால் இரைப்பையை சரி செய்கின்ற பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான தலைவலிகளிலிருந்தும் நீங்கள் விடுதலை பெற்று நீங்கள் நிம்மதியான நிறைவான வாழ்க்கை வாழ முடியும். அதற்கான மருந்துகள் இருக்கின்றன. அப்படி தீராத தலைவலிகள் இருப்பவர்கள் ஸ்க்ரீன் தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் செய்து அந்த மருந்துகளை வாங்கி நீங்கள் பயன்பெற்று ஒரு சிறந்த ஆரோக்கியத்தை பெற வேண்டும் என்று சொல்லி, சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமஸ்தே.